என்னம்மா சொல்றீங்க? நீங்க எதுக்கு அவனுக்கு போன் பண்ணீங்க? அவ கூட பேசக்கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் இருக்கேன். என்னால இருக்க முடியலப்பா. ஏன்னா அவன் என்னோட பேரப்பா. அப்பா, எனக்கு என்னமோ ஆதி ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. அது மட்டும் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அவன் எதுக்கு எனக்கு போன் பண்றான்? அப்பா, இனிமே நான் அந்த கோர்ட் ஆர்டர் பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் உடனே போய் அவனை பார்க்கறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அம்மாவை பார்த்துக்கங்க. இவர் ஏன் எப்ப ஆதித்யா பேரை கேட்டாலும் இப்படி டென்ஷன் ஆகுறாரு? பூஜா மாதிரி ஆதித்யாவும் இந்த வீட்டு பையன் தானே. இவர் பயப்படுற அளவுக்கு ஆதித்யாக்கும் இவருக்கும் நடுவுல அப்படி என்ன இருக்கு? அப்பா, மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு வம்பெழுத்துக்கிட்டே இருப்பாளுங்க. அம்மா இவங்களை சரியான வாயாடி குடும்பம்னு சொல்லுவாங்க. அம்மா மட்டும் இப்ப இவங்களை பார்க்கணும். இவ்வளவு சைலண்டா இருக்காளுங்க. நம்பவே முடியலையே. ஸ்ருதி, ஆண்டி, எனக்கு டிஃபன் வைங்க. ரொம்ப பசிக்குது. ஏங்க அவனுக்கு 2 பூரி வைங்க. இந்தாப்பா. பூரியா? ஓகே, நான் இன்னைக்கு பூஜாக்கு போட்டியா சாப்பிட போறேன். பூஜா, அங்கிள் கூட போட்டி போட்டு சாப்பிடுறியா? யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடறான்னு பார்க்கலாம். ஓகே? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வேகமா பூஜா. பொறுமை பொறுமை, இவ்வளவு வேகம் வேணாம். பொறுமையா சாப்பிடு. பூஜா, பொறுமையா சாப்பிடு. இவ்வளவு வேகம் வேணும். பூஜா சீக்கிரம். நான் ஜெயிச்சிட்டேன். ஓகே 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 ஓகே. நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். ஆல்ரைட்? ஓகே. ஓகே, சூப்பர். பூஜா குட்டி கடகடன்னு சாப்பிட்டு ஜெயிச்சிட்டா. Thank you. ஆண்டி, பூஜாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, பூஜா நல்லா இருக்கா. நீ இன்னொரு பூரி வச்சுக்க. ஏங்க அவனுக்கு இன்னொரு பூரி போடுங்க. வேணாம் அங்கிள், போதும் போதும் போதும். மார்னிங் அர்ஜுன். மார்னிங் ஜி. எங்க அவசரமா கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு போறேன். ஆபீஸா? அர்ஜுன், இன்னைக்கு ஆபீஸ்ல பெஸ்ட் கண்ட்ரோல் நடந்துட்டு இருக்கு. மறந்துட்டியா என்ன? இல்ல இல்ல, வேற ஒரு முக்கியமான கிளையண்டோட மீட்டிங் இருக்கு. அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அடடா, வாசனை மூக்கு தொலைக்குது. மா, இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? வழக்கம் போல பூரி தாமா, சாப்பிடு. அக்கா தான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாளே. அலையாத என்ன? ஏய், என்னடி நான் என்ன தீனி பண்டாருன்றியா? அப்போ நீ இல்லன்றியா? பேசாம வாயை மூடிட்டு சாப்பிடு. அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். சிப. ஏய், சும்மா சாப்பிடுங்க. பின்ன பாருமா இவள. இப்பதான் இவளுங்களை பத்தி கொஞ்சம் பெருமையா நினைச்சோம். அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டாளுங்க பாரு. ஏய் ஸ்ருதி, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டல. இனிமே நீ அம்மா கையால டெய்லி சாப்பிட போற. ஆனா எனக்கு அது கொடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் தான் துபாய் போறேன்ல. ஏன் என்னாச்சு திடீர்னு? என் ஹஸ்பண்ட் போன் பண்ணி என்ன வர சொல்லிட்டாரு. டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. சுகன்யா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இல்லனா நானே உன்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுவேன். அது அது பரவாயில்ல அர்ஜுன். நீ உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? ஒரு போனை போட்டா கால் டாக்ஸிக்காரன் வந்து கூட்டிட்டு போறான்.
கால் டாக்ஸில வேணாம்மா, நான் உன்னை டிராப் பண்றேன். எதுக்குப்பா தேவையில்லாம உங்களுக்கு சிரமம்? நீங்க இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கோங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல. சுகன்யா, அங்க போய் ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே அர்ஜுன். ஓகே, பை. வாங்க மிஸ்டர் அர்ஜுன். என்ன இவ்வளவு தூரம்? ஆதி எங்க? நான் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். உன்கிட்ட இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணும்னு ஆதி ஆசைப்படுறான். முதல்ல ஆதி எங்கன்னு சொல்லு, நான் அவனை பார்க்கணும். அர்ஜுன், ஏன் அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீ குடிச்சா உன் கண்ட்ரோலே இழந்துடுற. உன்னால எவ்வளவு குடிச்சா கண்ட்ரோலா இருப்பியோ அவ்வளவு மட்டும் குடி அர்ஜுன். நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஜஸ்ட் ரிலாக்ஸ் மேன். கையட ஷோக். ஆதி எங்கன்னு கேட்ட. மேலதான் இருக்கான். நீ அவனை கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? பின்ன பைத்தியக்காரத்தனமா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? என் பையன் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். நான் அவனை பார்க்க வந்திருக்கேன். எங்க அவன்? ஏன் அர்ஜுன் நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, ஒரு அப்பாவா நீ பையனை பார்க்க எவ்வளவு ஆசைப்படுறன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு ஆசைப்பட்டு நீ ஜெயிலுக்கு போயிடக்கூடாது இல்ல? என்ன கோர்ட் ஆர்டர் ஞாபகம் இருக்குல்ல? நீ ஆதித்யாவை 30 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்க்கணுங்கிறது ஜட்மெண்ட். என்ன அர்ஜுன், சட்டத்தை மீற போறியா? அப்பா என்ன திட்டுவாரு, அடிப்பாரு. அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். ஆதித்யா, நான் எப்படா அவனை அடிச்சிருக்கேன்? ஏன் போய் சொல்றேன்? கோர்ட்லயே எங்க முன்னாலேயே உங்க பையனை மிரட்டுறீங்களா? நீங்க முதல்ல உட்காருங்க. எந்த ஒரு குழந்தைக்கும் இப்படி ஒரு அநியாயம் நடப்பதை இந்த கோர்ட் பார்த்து கொண்டிருக்காது. குழந்தையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மிஸ்டர் அர்ஜுன் தன் மகனை சந்திக்க கூடாது. ஒருவேளை தனது மகனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் 30 அடி தூரத்தில் இருந்துதான் பார்க்க வேண்டும். இதை மீறினால் குழந்தையின் தாயார் அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம். இப்போ நான் போறேன் அசோக். நான் பார்க்க வந்தேன்னு என் பையன் கிட்ட சொல்லு. நெல்லு. உன் பையனை பார்க்க வந்துட்டு பார்க்காமலே போறியா? ஆதி அந்த ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. வந்தனா, இது கோர்ட் ஆர்டர். பார்த்துட்டு போகட்டும் விடு அசோக். நாம ஒன்னும் இவர் மாதிரி இல்ல. ஒரு அப்பா தான் பையனை பார்க்க விடாம பண்ற அந்த பாவம் நமக்கு வேண்டாம். போனா போது, போய் பார்த்துட்டு போ. மெயின்டைன் டிஸ்டன்ஸ்.
ஆதி, வந்துட்டீங்களா? நான் கொடுத்த பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதா? ஓ மை காட் ஆதி, நீ எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டேல. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்கு. நீ என்ன வர சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இத்தனை வருஷம் கழிச்சுதான் அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு உனக்கு. சரி, நல்லா இருக்கியா ஆதி? எனக்கு உங்க பெர்மிஷன் வேணும். பெர்மிஷனா? சொல்லு ஆதி. நான் ஒரு விசாக்கு அப்ளை பண்ணணும். பாஸ்போர்ட்ல அப்பா பேரை மாத்தணும்னு நினைக்கிறேன். நீ பிறந்தப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? I was absolutely crazy. பைத்தியக்கார மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்தேன். டாக்டர், நர்ஸ் ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் சாக்லேட் நீட்டி நீட்டி நீ பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருந்த. பாஸ்போர்ட்ல அப்பா பேரை மாத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுங்க. அது ஏன் இப்படி பண்ற? பாஸ்போர்ட்ல இருந்து என் பேர் எதுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன்? சின்ன வயசுல நீ கேட்டதுல அப்பாவால வாங்கி தர முடியலன்னு அப்பாவை இப்போ பழி வாங்குறியா? அப்போ அப்பாவுக்கு வசதி இல்லப்பா. இப்போ நீ என்ன வேணாலும் கேளு. I'll buy you absolutely anything. இந்த பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு அந்த பேப்பர்ல சைன் மட்டும் பண்ணி கொடுங்க. Are you sure, Adi? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்லணும்னா ப்ளீஸ். இன்று முதல் ஆதித்ய அர்ஜுன் என்ற பெயர் ஆதித்ய அசோக் என மாற்றப்பட்டுள்ளது. சாரி ஆதி, இத்தனை வருஷமா நீ கேட்டது எதுவுமே என்னால வாங்கி கொடுக்க முடியல. இப்போ நீ கேட்டது கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆனா இப்படி ஒண்ணு கேட்பேன். சரி, ஒருவேளை என்னை விட அசோக் தான் உனக்கு பெட்டர் அப்பாவை இருக்க முடியும்னு நீ நினைச்சேன். இதனால நீ சந்தோஷப்படுவேன் நீ நினைச்சேன். இந்த பேப்பர்ல நான் சைன் பண்றேன். ஆதி, நீ என்ன ஆசைப்பட்டியோ நான் அதை பண்ணிட்டேன். இப்போது சந்தோஷமா? என் மேல
உன் கோவம் இன்னும் தீரலையா ஆதி? பாருங்க, டைம் ஆயிடுச்சு. ஐ திங்க் யூ ஷுட் லீவ். நீ பிறந்தப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? I was absolutely crazy. பைத்தியக்கார மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்தேன். டாக்டர் நர்ஸ் ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் சாக்லேட் நீட்டி நீட்டி நீ பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருந்த. நீ பிறந்தது கடவுளே நேரம் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அவர் கையில கொடுத்த மாதிரி இருந்துச்சு. குழந்தை பிறந்தா எல்லா அப்பாவும் சந்தோஷப்படுற மாதிரி தான் நானும் சந்தோஷப்பட்டேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் மேல நான் கொஞ்சம் அதீத நம்பிக்கை வச்சுட்டேன். ஒருவேளை நான் உன் மேல வச்ச நம்பிக்கை தப்பானதா இருக்கலாம். நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவை இல்லாம இருக்கலாம். ஆனா ஐ மஸ்ட் தேங்க் யூ ஆதி. நீதான் எனக்கு முதல்ல அப்பாங்கிற உணர்வு கொடுத்த. நான் பேசுறது கேட்க கூட உனக்கு பிடிக்கல. ஓகே, நான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன். இந்த பழைய அப்பா உனக்கு தேவைப்பட்டா என்னை பார்க்கணும், என் கூட பேசணும்னு நினைச்சேன்னா நீ என்னை கூப்பிட. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். எப்போ வேணாலும் கூப்பிடு. நீ சந்தோஷமா இருக்கணும் ஆதி. என்ன பெஸ்ட் CEO? கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சா? கிளிசரின் போட்ட சீரியல் நடிகை மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு வரீங்க. சைன் கரெக்டா போட்டல? என்னடா? இந்த ஷூலேஸ் கட்டி விடுங்க, உந்த உந்து போகுதுப்பா. கட்டி விடுங்கப்பா. ஓகே. அப்பா உனக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு பன்னி ராபிட் இருந்துச்சாம். பன்னி ராபிட்டோட ஒரு காது இன்னொரு காது அப்படியே உள்ளே போயிடுச்சு. முகலுக்குள்ள போய் வெளியே வந்துடுச்சு. அவ்வளவுதான். ஒன்ஸ் மோர். ஒரு ஊர்ல ஒரு பன்னி ராபிட் இருந்துச்சு. பன்னி ராபிட்டோட ஒரு காது இன்னொரு காது இப்படியே பெண்ட் ஆகி ஹோல்குள்ள போய் வெளியே வந்துருச்சு. எப்படி? என் வேலையை என்னால பாத்துக்க முடியும்.
என்ன பெஸ்ட் சிஇஓ? கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சா? கிளிசரின் போட்ட சீரியல் நடிகை மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு வரீங்க. சைன் கரெக்டா போட்டல? என்ன அர்ஜுன், உன் தலையெழுத்து சரியில்லையே. பாரு, உன்னோட இனிஷியல் எழுத்து கூட யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கி புடுங்கி உன்னை ஒண்ணுமே இல்லாத வெத்த மனுஷனாக்குறேன் பாரு. இந்த வெற்றியை கொண்டாடணுமே. ஒரு பிக் போடுறியா?